ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. சம்பளம் தராமல் அலைக்கழித்த பெரிய பனியன் நிறுவனத்தால் சிறிய பனியன் நிறுவன முதலாளி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் திருப்பூரில் நடந்துள்ளது. திருப்பூர் அனப்பர்பாளையம் அடுத்த எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் சாமி சிறிய அளவில் தையல் இயந்திரங்கள் அமைத்து பனியன் நிறுவனம் நடத்தி பெரிய பனியன் ஏற்றுமதி நிறுவனங்களிடமிருந்து துணிகளை பெற்று ஆடையாக தைத்து தரும் கார்மெண்ட்ஸ் தொழில் செய்து வந்தார். இவர் ஒரு நிறுவனத்திற்கு பலவிதமான ஆடைகளை தைத்து கொடுத்து கூலித்தொகை பெற்று வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பார்த்திபன் சாமி தைத்து கொடுத்த துணிகளுக்கு சம்பளம் கொடுக்காமல் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை பென்சோ கார்மெண்டிங் நிறுவனம் வைத்துள்ளது. சம்பளம் கேட்டு பென்சோ கார்மெண்டிங் நிறுவனத்திற்கு பலமுறை சென்ற பிறகும் பார்த்திபன் சாமிக்கு அலட்சியமான பதிலே மிஞ்சியது. இதனால் பார்த்திபன் சாமி கடன் வாங்கி தனது நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு சம்பளம் அளித்தாலும் முதலீடு செய்ய பணம் இல்லாததாலும் அந்த நிறுவனத்தின் கொடுமையாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். மேலும் தனது மரணத்திற்கு அந்த கார்மெண்ட்ஸ் மற்றும் அந்நிறுவனத்தில் பணிபுரியும் நவீன் மட்டுமே காரணம் என வீடியோ பதிவு செய்து அதை தனது நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த வீடியோ தற்போது வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது.